வந்து அங்கே சூட்சமாக கிடைச்ச ஒரு விஷயம். அதாவது யார் சார் இந்த மகா அவதார் பாபாஜி? ரஜினி சாரா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இல்லை ஆப்பிள் கம்பெனியோட ஓனராக இருக்கட்டும், எல்லாருமே அவரை தேடி போகிறாங்க. அதை அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த முத்திரைக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த வந்து இப்படி பண்ணுவாங்க, இப்படி வைப்பாங்க. இந்த முத்திரைக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து அவர் சீக்கிரத்தில் பண்ணக்கூடாது முத்திரைன்றது. அந்த முத்திரை வர ஆரம்பிக்க காரணம்னா மகாவதர் பாபாஜி தான் வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து பிறந்த ஒரு அவருக்கு வந்து அந்த படம் வர முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாபாஜின்னு யாரும் தெரியாது. பாபாஜியோட உருவம் இப்படி தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை கொண்டு வந்து சேர்த்த அந்த பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தான் தெரியும், சூப்பர் ஸ்டார். நம்ம பாபா படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த யோகியின் சுயசரின்ற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ் மக்களுக்கு எளிமையாக புரியுன்ற போது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை மொழிபெயர்ச்சி பண்ணுறாங்க. இந்த கிரியாயோகாவில் வர ஒரு அங்கம் தான் பிராணாயாமம். பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி, மூச்சை இழுத்து கீழே விடுறது. ஸோ அதுதான் மூச்சு பயிற்சி தான் பிராணாயாமம். அந்த மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நீங்கள் யாருன்னு விஷயம் சில பிடிபட ஆரம்பிச்சிடும். எல்லா காலுமே எல்லாருக்கும் செட் ஆகாது. அது மாதிரி தான் இந்த முத்திரை வச்சாலும் அது பலன் அளிக்கணும்னா இந்த நட்சத்திரக்காரங்க வச்சா மட்டும்தான் பழிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மைதானே? இல்லைம்மா, அப்படி கிடையாதுமா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சின்ன முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அபான முத்திரை, பாபா முத்திரைன்னு சொல்லுவாங்களே. அங்கே உட்காந்து கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரே பண்ணும்போது, தியானத்தில் இருக்கும்போது இந்த கண் இருக்குல்ல, இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அங்கே சூட்சமாக கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உத்தரவாங்க தான் அவங்ககிட்ட காமிச்சது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் வந்து ரொம்ப நாளாக பாபாஜியை தேடிட்டே இருந்ததாகவும் அவருக்கு அவர் காட்சியை தராத மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால சார்? ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பிள் நிறுவனமே வந்து என்னதான் அவரை காட்சி தரலனாலும் அந்த ஆப்பிள் நிறுவனம் அவர் எப்போ பாபாஜியை தேடி வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பெருசாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்மா கழிஞ்சது தான் அந்த தேடல் அவருக்கு. கர்மா கழியது அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தொழிலை வளர்ச்சிருந்தார். இப்போ விராட் கோலி ஆகட்டும், நம்ம ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஆஸ்ட்ராலஜர் சித்தன் அருள் மணிவண்ணன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது யார் சார் இந்த மகா அவதார் பாபாஜி? ரஜினி சாரா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இல்லை ஆப்பிள் கம்பெனியோட ஓனராக இருக்கட்டும், எல்லாருமே அவரை தேடி போகிறாங்க. அதை அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. நீங்கள் யார் மகாவதர் பாபாஜின்னு கேட்குறீங்க. இப்போ மகாவதர் பாபாஜின் போது பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு வடநாட்டிலேருந்து வந்தவர், வேற ஒரு ஊரை சேர்ந்தவர்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் பக்கத்தில் பரங்கிப்பேட்டைன்ற ஊரில் பிறந்த ஒரு தமிழர் தான் அவர் மகாவதர் பாபாஜி. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வந்து நாகராஜன். நாகராஜா இருந்தவர் தான் மகாவதர் பாபாஜியாக மாறினார். அவருக்கு அந்த மகாவதர் பாபாஜின்ற ஒரு பேர் வந்து தெரியுமா? அந்த பேர் யார் கொடுத்தா பார்த்தீங்கன்னா லகிரி மகாசாய், அவரோட நேரடி சிஷ்யர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாவதர் பாபாஜின்றது பிரகடனப்படுத்தினார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நாகராஜின்ற பேரில் தான் இருந்தார் சுவாமிக்கு. சுவாமி பார்த்தீங்கன்னா வந்து அவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர், போகர், அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யோக முறையில் நம்ம சுவாமி பயின்றாங்க. மகாவதர் பாபாஜி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்னாங்க நாகராஜ சுவாமிகள்ட்டு அப்படின்றது இந்த டிரான்சாக்ஷன் இங்கேருந்து வந்தது. இப்போ மகாவதர் பாபாஜின்னு பேர் வாங்கினாங்க, அந்த அளவுக்கு நிலைக்கு கொண்டு போனாங்களே, அந்த நிலை அவருக்கு எப்படி வந்தது? நாகராஜன்றவர் எப்படி மகாவதர் பாபாஜியாக மாறினார்? ஸோ கடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலூரில் ஒரு பரங்கிப்பட்ட கிராமம், அந்த கிராமத்திலேருந்து இமயமலை அடிவாரத்து சாலரில் இருக்க பாபா கேவ்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதாவது உத்தரகாண்ட் போகிற வழியில் இருக்குது. அங்கே ஒரு கிராமத்தில் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கேவ் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சித்தாசிரமம், அந்த இடத்துக்கு போய் சித்தாசிரமம்னு சொல்லுவாங்க. அது ஒரு மறைப்பொருள். அது அங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ஏன் இவர் இங்கேருந்து அங்கே போனார்? அவரோட டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாகராஜ் சுவாமி இருக்காங்களே, அதாவது மகாவதர் பாபாஜி, அவர் சின்ன வயசுலேயும் பார்த்தா ஆன்மீக நாட்டம் நிறையா இருக்குது. அவர் குறிப்பாக வந்து அவரோட ஸ்டோரிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கதை ஒன்று சில புனைகதைலாம் இருக்கும். அவர் எங்கே அதை கற்றுக்கினார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அகத்தியர் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. ஸோ அகத்தியர் மேலே ஈடுபாடு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்க கண்டி கமர்காமம் தெரியுமா? கண்டி கதிர்காமம் முருகன் கோவில். ஆனால் எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் இருக்கும் மூலஸ்தானத்தில். இங்கே விக்கிரகம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்திரம் தான் இருக்கும் பிரதிஷ்டை. அந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ சுவாமிகள் பார்த்தீங்கன்னா வந்து அகத்தியர் வந்து இலங்கை யாத்திரை போனதால அவர் இலங்கையை வந்து சுவாமிகள் தேடி போயிருக்காரு. அகத்தியரை தேடி அவரோட மானசீக குரு அகத்தியர். ஸோ சுவாமிகள் வந்து அகத்தியரை தேடி இலங்கைக்கு போகிறார்.
அப்படின்னும் போது அகத்தியர் வந்து இலங்கையிலேருந்து தென்பொதிகைக்கு வந்துட்டுறாரு. அவர் சுவாமி வந்து அகத்தியரை வந்து இங்கே வந்தது தெரியாமல் இலங்கையில் போய் சுவாமியை பார்க்குறாங்க. கதிர்காமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அகத்தியரை தேர்றாரு. அகத்தியர் அங்கே கிடைக்கல. அப்படின்னும் போது அங்கே போகரோட காட்சி கிடைக்குது சுவாமிக்கு. போகர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா சில யோக முறைகளை கற்றுக்கிறார் சுவாமிகள். போகர்கிட்ட வந்து அங்கே தவம் பண்ணி சில யோக முறைகளை கற்றுக்கும் போது நேரடி சீடராக கற்றுக்கிறார் போகர்கிட்ட. அங்கேருந்து போகர் சொல்கிறார், உன்னோட குரு இங்கே வந்து தென்காலத்தில் அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில் இருக்கார். பொதிகை மலை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது தென்காசி இருக்குல்ல, குற்றால சுவாமி கோயில், அது பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறார் போகர். ஸோ அங்கே போகர்கிட்ட வந்து சில சூட்சும விஷயங்கள் கற்றுக்கிறார் யோக முறையில். அதை கற்றுக்கிட்டு சுவாமிகள் வந்து இங்கே வரார் நம்ம தென்னிந்தியாவுக்கு. ஸோ நம்ம தென்காசி வந்துடுறாரு. அங்கே குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி அது சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்துலேருந்து தவம் பண்ணுற சுவாமி அகத்தியரை வேண்டி, அகத்தியரை நான் பார்க்கணும், என் குருநாதர்கிட்ட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கடுமையான தவத்தில் இருக்காரு. அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா வந்து அகத்தியரை வேண்டி நம்ம மகாவதர் பாபாஜி பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுறாரு அங்கே சக்தி பீடத்தில் உட்காந்து. சுவாமியோட தவத்தை வந்து அகத்தியர் அங்கே வராரு. சுவாமிக்கு வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லித்தராரு, யோக முறைகளை. யோக முறைனா சாதாரண யோக முறை இல்லைம்மா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிரியா யோகா சொல்லிட்டு இருக்காங்களே. கிரியா யோகான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது குரு பரம்பரை மூலம் தான் வரணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிரியா யோகா டீச்சிங்கு, ஆன்லைனில் தீட்சை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது கிடையாது. சுவாமி நேரடியாக பார்த்தீங்கன்னா வந்து கிரியா யோகா வந்து நம்ம மகாவதர் பாபாஜிக்கு முறையாக பயிற்சி கொடுத்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகாவை கற்றுக்கிறார் சுவாமிகள் முறையாக. அங்கே வந்து ஒரு உபதேசம் சுவாமிகிட்ட வாங்கிக்கிறாரு, தீட்சை வாங்கிக்கிறாரு. அங்கேருந்து அகத்தியர்கிட்ட வாக்குறது, நீ இங்கேருந்து தென்காலயம் போ, அதாவது இமயமலை சாரலில் போயிட்டு அங்கேருந்து தவம் பண்ணு. அங்கேருந்து தவம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு சில விஷயங்கள் புரிப்படும். நீ இந்த கிரியா யோகா வந்து முறைப்படி சில சிஷ்யர்கள் உனக்குன்னு வருவாங்க, அவங்களுக்கு நீ முறைப்படி இதை வந்து பயிற்சி வச்சு மந்திர தீட்சை கொடு அப்படின்னு சொல்லி குரு அகத்தியர் சொல்கிறார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மகாவதர் பாபாஜி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொதிகை மலையிலேருந்து குற்றாலம் சுவாமிகள் பொதிகை மலையில் சில விஷயம்லாம் தெரிஞ்சது. அகத்தியர் வந்து பொதிகை மலையில் அவருக்கு வந்து இந்த மந்திர உபதேசம் கிரியா யோகாலாம் சொல்லி கொடுத்து அவர் தீட்சையை வணங்கினார். பொதிகை மலையிலேருந்து இமயமலைக்கு போகணும்னு சொல்லி சுவாமிகிட்ட உத்தரவு வந்துருச்சு. ஸோ குருநாதர் உத்தரவை கேட்டு இமயமலைக்கு வராரு. அங்கே இமயமலை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அவங்க வந்து தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நிறைய விஷயம் பிடிப்படுது. ஸோ அந்த கிரியா யோகான்றது சாதாரண விஷயம் கிடையாதுமா. இந்த கிரியா யோகா பார்த்திங்கன்னா வந்து நம்ம பதாஞ்சலி மாமுனி இருக்காருல்ல, அவரோட யோக கிரியைகள் சில விஷயங்களுக்கு அந்த நூல்களுக்கு அந்த யோக சூட்சும விஷயங்களை கிரியா யோகா பற்றி பெருசாக சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக மனுஷனாக பிறந்தவங்க யாரும் வந்து கிரியா யோகா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அணுக முடியாது. அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அந்த கிரியா யோகா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த வந்து லைஃப்பில் வென்றுடலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து சூட்சமாக சொல்லியிருக்காங்க நம்ம பதாஞ்சலி மாமுனி. அதே வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியா யோகா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு உபதேசம் பண்ணார். ஸோ சுவாமி அங்கேருந்து இமயமலை வந்துடுறாரு, இமயமலத்தில் தவம் பண்ணுறாரு. சுவாமியோட நேரடி சீடை யார் பார்த்தீங்கன்னா லகரி மகாசாய். லகரி மகாசாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காசி இருக்குல்ல, வாரணாசி, காசியில் இருந்த ஒரு மனுஷர், ஒரு மாமனிதர். லகரி மகாசாய் பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டார். அவர் கண்ணு பார்த்தீங்கன்னா பாதி தான் திறந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்க்க மாட்டார். அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த 1000 சூரியனுக்கு சமம் அவரோட கண்ணு. லகரி மகாசாய் அவரோட நேரடி சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுக்தேஸ்வரன்றவர். அந்த யுக்தேஸ்வரோட சீடர் யார் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகான்ற விஷயத்த இந்த உலகம் ஃபுல்லாக பரப்புனது. இந்த உலகம் அறிய சொன்னது அவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி பரமஹம்ச யோகானந்தர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகாவை புத்தக வடிவை மாற்றினார். ஒரு யோகியின் சுயசரிதைன்ட்டு இங்கே தமிழில் இருக்குது. அது ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல அந்த நூல் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆங்கிலத்தில் எழுதுறாரு, ஆட்டோபயோகிராஃபி யோகின்ட்டு. அந்த நூல் எங்கே ரொம்ப பிரபலம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தாண்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் ரொம்ப பிரபலம். ஏன்னா நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிரியா யோகா அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10 வருஷம் முன்னாடி எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும். இந்த மகாவதர் பாபாஜின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் நினைச்சார்ல பாபா படம், அந்த பாபா படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த வந்து இப்படி பண்ணுவாங்க, இப்படி வைப்பாங்க. இந்த முத்திரைக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து அவர் சீக்கிரத்தில் பண்ணக்கூடாது முத்திரைன்றது. அந்த முத்திரை வர ஆரம்பிக்க காரணம்னா மகாவதர் பாபாஜி தான் வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து பிறந்த ஒரு அவருக்கு வந்து அந்த படம் வர முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாபாஜின்னு யாரும் தெரியாது. பாபாஜியோட உருவம் இப்படி தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை கொண்டு வந்து சேர்த்த அந்த பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தான் தெரியும், சூப்பர் ஸ்டார். அவரே நிறைய வாட்டி சொல்லியிருப்பார் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே. நான் படம் நடிக்க வந்துட்டேன், நிறைய தடவை ஏர்போர்ட்டுக்கு போவேன் வருவேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு புத்தகம் இருக்கும்,
அந்த புத்தகத்தில் ஒரு சாமியார் படம் போட்டிருக்கோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எழுதியிருக்கோம் ஆட்டோபயோகிராஃபி யோகின்ட்டு. அந்த நல்ல முடி விரிச்சு போட்டு சுவாமி இருப்பார். அவர் ஆனா பெண்ணா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டார் அவர் வீட்டில். கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த லைப்ரரியில அந்த புத்தகம் இருந்திருக்கு. அவர் படிக்கல. ஒரு நாள் அந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகுது நம்ம ரஜினி சாரோட வாழ்க்கையில். அந்த புத்தகம் தான் வந்து ஒரு யோகியின் சுயசரிதை. அது தமிழ் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழியாக்கம் பண்ணலை. நம்ம பாபா படம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த யோகியின் சுயசரிதைன்ற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ் மக்களுக்கு எளிமையாக புரின்ற போது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை மொழிபெயர்ச்சி பண்ணுறாங்க. ஒரு யோகியின் சுயசரிதை அந்த புத்தகத்தில் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நான் யார், தன்னை வந்து மறந்து தன் உள்ள இருக்க ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆன்மா யார், நான் எங்கேருந்து வந்தேன், இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், நம்ம விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எதுக்கு இந்த யோகம் பண்ணுறோம், இந்த யோகம் பண்ணுறது நம்ம உடலுக்கு என்ன நன்மை இருக்குது, அதை தாண்டி இந்த யோக முறையை பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை, என்னை சுற்றி இருக்க அந்த மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யோகியின் சுயசரிதையில் புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்காக வந்து கொரோனா காலம் தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டமான காலம்ட்டு. அந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் யாருங்க பார்த்தீங்கன்னா வந்து பிராணாயாமம்னா என்னென்ன தெரியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிராணாயாமம் அந்த பிராணாயாமத்தை ஒரு அங்கம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகாவதர் பாபாஜிக்கு சொன்ன கிரியா யோகா. அந்த கிரியா யோகாவில் வர ஒரு அங்கம் தான் பிராணாயாமம். பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி, மூச்சை இழுத்து கீழே விடுறது. ஸோ அதுதான் மூச்சு பயிற்சி தான் பிராணாயாமம். அந்த மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே நீங்கள் யாருன்னு விஷயத்துக்கு சில பிடிபட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக உட்காந்து மூச்சு மேலே இழுத்து கீழே விடும் போது தான் தெரியும் அந்த அமைதி ஒரு விஷயம். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருப்பாங்க, நல்லா மூச்சு இழுத்துன்னு சொல்லுவாங்களே, அது காரணம் அதுதான். நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காருங்க, கண்ணை மூடுங்க, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க ஒரு 4 தடவை. அடுத்து 5வது தடவை பார்த்தீங்கன்னா அந்த மூச்சை கவனிங்க. இந்த மூச்சு எங்கே போகுது, எப்படி வெளில வருது. அதாவது பார்த்தீங்கன்னா வடகிளை தென்கிளைவாங்க, அதாவது சூரிய முனை சந்திர அந்த மாதிரி வந்து இந்த இப்படி போய் இப்படி வரும், இல்லை இப்படி போய் இப்படி வரும். ஸோ நம்ம வந்து சூரியக்கிளையில் போதா இல்லை சந்திரக்கிளையில் போதா மூச்சு அப்படின்றது இப்போ பார்க்க வேணாம். நீங்கள் மூச்சை மட்டும் கவனிக்காது, எங்கே போகுது, எப்படி வருது, காற்று, அந்த காற்றை கவனிச்சாலே போதும், மனசு அமைதி பெறும். ஸோ கிரியா யோகான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்க்கையில் வந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது படிக்க வேண்டியதுனா கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் கிரியா யோகா தீட்சை, கிரியா யோகா சொல்லித்தரும் ஆன்லைன் கிளாஸு அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி கிடையாது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க குரு பரம்பரை மட்டும்தான் வந்து இந்த கிரியா யோகா சொல்லித்தர முடியும். ஏன்னா மகாவதர் பாபாஜி, அடுத்து லகிரி மகாசாய், அடுத்து யோகேந்தர். இது முறைக்கு இது வந்து ஒரு முறை தாம்மா. இது குரு சிஷ்யம் பரம்பரை முறையில் தான் வரணும் இந்த யோக முறை. ஸோ அப்படின்னும் போது ஆன்லைனில் கிளாஸில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் போது செல்லுபடி ஆகாது. ஏன்னா மகாவதர் பாபாஜிக்குன்னு லகிரி மகாசாய், அவருக்கு யோகேந்தர், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம யோகானந்த பரமஹம்சர். அந்த யோகானந்த பரமஹம்சர் மட்டும்தான் அவரோட சீடர்கள் நேரடியாக வந்து தீட்சை கொடுத்து அவங்க மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியா யோகான்றது பயிற்சிக்கப்படுது. ஸோ அப்படின்னும் போது இந்த கிரியா யோகா முறையான குரு கிட்ட மட்டும் தான் படிக்கணும். நீங்கள் மாற்றி படிச்சிங்கன்னா தப்பான விஷயத்தை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அது மகாவதர் பாபாஜியே சொல்லியிருக்காரு. ஏன்னா இது குரு கிட்ட குரு முறையில் தீட்சை வாங்கி அந்த பிரயோகம் பண்ணும் போது தான் இந்த யோகம் பலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னு ஆன்லைனில் போய் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. 2வது விஷயமா, இப்போ மகாவதர் பாபாஜியை பற்றி நம்ம எல்லாரும் சொல்கிறோம், சுவாமி வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்ன்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட சீடரை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் தேர்ந்தெடுப்பார். நான் தான் அவர் சீடர் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம போய் அவர் குருவை தேர்ந்தெடுக்க முடியாது. குரு தான் நம்மளை தேர்ந்தெடுப்பார். இவர் தான் உங்கள் குரு, அவங்க குருன்னு சொல்லி சொல்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் மகாவதர் பாபாஜி நினச்சி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, அவரே உங்களுக்கு வந்து காட்சி தருவார். ஏன்னா ஒளி ரூபமாக காட்சி தருவார். சுவாமியோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ஒளி ரூபமாக காட்சி தருவார், சிலருக்கு சூட்சம ரூபமாக காட்சி தருவார், சிலருக்கு சூழ உதம்பாக காட்சி தருவார். ஸோ அப்படின்னும் போது அது வந்து ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுவாமியை பற்றி ஹிஸ்ட்ரியில் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மகாவதர் பாபாஜி லைவாக தான் இருக்கார். ஸோ அவர் மக்களுக்கும் சரி அவரோட சீடர்களும் சரி அவர் காட்சி தர அந்த விதம் தான் மாறுபடுமே தவிர மகாவதர் பாபாஜி உண்மையாக லைவாக அங்கே இருக்காரு. அங்கே போயிட்டு நம்ம தவம் பண்ணும் போது ப்ரே பண்ணும் போது அவரை உணரலாமா? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சார், அந்த முத்திரை பாபாஜி வச்சிருக்க முத்திரை, அது வந்து ரஜினி சார் அவர்களும் வந்து ஒரு வாக்கிங் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த முத்திரைக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த நட்சத்திரங்கள் தான் நம்ம போனாட்டி பேசுகிற மாதிரி தான், இந்தந்த ஒரு எல்லா காலுமே எல்லாருக்கும் செட் ஆகாது. அது மாதிரி தான் இந்த
முத்திரை வச்சாலும் அது பலன் அளிக்கணும்னா இந்த நட்சத்திரக்காரங்க வச்சா மட்டும்தான் பழிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, அது உண்மைதானே சார்? இல்லைம்மா, அப்படி கிடையாதுமா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அபான முத்திரை, பாபா முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை வந்து இங்கே வச்சிருப்பாங்க அவங்க. இதில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவ முறையில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முத்திரையும் பார்த்தீங்கன்னா முறையாக குரு கிட்ட தீட்சை வாங்கி தான் உங்களுக்கான முத்திரை ஒன்று வரும். இப்போ சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சுவாமி சிற்பாங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முத்திரை வச்சிருப்பாங்க. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முத்திரை வச்சிருப்பாரு. அவர் ஆனந்த குளத்தில் இருப்பார். இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி வச்சுட்டு இருப்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அப்படின்னும் போது இந்த முத்திரை இருக்குல்ல, எல்லாருக்கும் எல்லா முத்திரையும் செட் ஆகாது. இது வந்து குரு கிட்ட இருந்து முறையாக உங்கள் குரு கிட்ட இருந்து நீங்கள் தீட்சை வாங்குறீங்க, மந்திர தீட்சை அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு முத்திரை வரும். அந்த முத்திரை எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன் ஜென்மத்தில் இந்த முத்திரையை பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முத்திரை வச்சுட்டு இருப்பாங்க, சிலர் இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது சும்மா ஸ்பைடர்மேன் முத்திரன்ற அதே மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அபாய முத்திரை எப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த முத்திரைகள் மாறுபடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முத்திரை வந்து எல்லாருக்கும் இந்த நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகாது. சில முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவர்ஃபுல்லான முத்திரை. அதுக்குன்னு சில இந்த வழிமுறைகள் இருக்குது. நம்ம அசைவம் சாப்பிட்டு அதை பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு அந்த முத்திரையை காமிக்கிறதோ, அதெல்லாம் பண்ணால் தப்பான விஷயம் மாறிடும். ஏன்னா முத்திரைக்கு வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ இந்த முத்திரை நீங்கள் காட்டும் போது பிரபஞ்சத்துலேருந்து சில பவர் ரிசீவ் ஆகுது உண்மை. நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்காங்க. அப்படின்னும் போது அது முறையான குரு கிட்ட தீட்சை வாங்கி அந்த முத்திரை நீங்கள் பிரயோகம் பண்ண 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 என்ன ஆகுனா உருயேறும். அப்படின்னும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது சித்தியாகும். அதுதான் முத்திரை பிரயோகம்மா. அதே மாதிரி இந்த யோகியின் சுயசரிதைன்னு சொல்லிட்டு அந்த புக்கு சொன்னீங்களா சார், அதில் என்னதான் சார் சொல்ல வராங்க? அதில் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்கா, இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா? அதை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து படிச்சிருக்கேன்ற சொல்கிறீங்களம்மா. அந்த புக்கை பார்த்துருக்கேன், அந்த புக்கில் சில சாப்டர் படிச்சிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது நம்ம பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட இளமை வயது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். ஸோ லகரி மகாசாய் இருக்கார்ல, அவரை பற்றி பார்த்துருக்கேன். அந்த புத்தகத்தில் அவர் கண்ணை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு சொல்லியிருக்காரு. வாரணாசியில் இருக்காரு. அவர் வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டார். ஃபுல்லாக கண்ணை வந்து ரொம்ப சின்னதாக பார்ப்பாரு. ஆனால் அவர் பேரொலி சொன்னல, அதோடு நான் நிப்பாட்டினேன். இந்த லகரி மகாசாய் யார், அவரை போய் நம்ம பார்க்கணும் வாரணாசியில். அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் இருந்த இடத்துல தவம் பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. ஸோ நாங்கள் அவர் தேடி போகிறோம். லகரி மகாசாய் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 6 to 8 வரைக்கும் தான் திறந்துருப்பாங்க. மற்ற நாளில் க்ளோஸில் இருப்பாங்க அவர் இருந்த அந்த இடம். ஸோ அப்படின்னும் போது காசியில் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன சந்து தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காரணும் அவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா வெளில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது செட்டப். அதுக்குள்ளே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த இடம் சின்ன இடம் தான். அது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை அந்த இடம். அங்கே போய் உட்கார்ந்து கண்ணை மூணு தான் தெரியுமா, அது வந்து மூச்சு வந்து எல்லாருக்கும் மூச்சு மேலே கீழே போகும், உள்மூச்சு வாங்கும். இன்னொரு விஷயம் அங்கே போய் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் கிடைச்சிது, அது சொல்லாமான்னு தெரியல. குருகிட்ட அங்கே உட்காந்து கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரே பண்ணும்போது தியானத்தில் இருக்கும்போது இந்த கண் இருக்குல்ல, இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதா? இதுதான் வந்து அங்கே சூட்சமாக கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உத்தரவு வாங்கி தான் அவங்ககிட்ட காமிச்சது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது வந்து என்னன்னா, ஐயா எனக்கு இந்த மாதிரி யோக நிலையில் வந்து பண்ணணும் ஆசை சொல்லிதாங்க அப்படின்னும் போது நம்ம அகந்த பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிங்களும் இருக்காங்க சேலியூரில். அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஜீவசமாதியில். அடுத்து இவர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயம் வந்து அந்த கண்ணுக்கான விஷயம் என்று அங்கே புலன்பட்டது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புக்கில் இருக்குது, படித்து அந்த புக்கோடு போகாமல் அந்த இடத்துல போய் அதை அனுபவிக்கும் போது தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா பரமஹம்சர் அவரோட வாழ்க்கையை வந்து அவர் அனுபவித்த அந்த விஷயம், அவரோட அனுபவத்தை எழுதியிருக்காரு. அது நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே மாதிரி நம்மளுக்கும் வரும்னா வராது சத்தியமா. அது அவரோட சுயசரிதை. அந்த சுயசரிதையை நம்ம பார்த்து அந்த இடத்துல போய் அந்த இடத்துல தவம் பண்ணும் போது நம்ம அடைஞ்ச பேரின்பம் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட சுயசரிதையை நம்ம மாற்றி சொல்லணும். தவிர நாங்கள் போன புக்கில் இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னா தப்பு. அது ஒருத்தருக்கும் ஒரு எண்ணமும் ஆகட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் மாறுபடும். இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல சார், அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதா? அது தெரியலம்மா, எல்லாராலும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வரப்போ தான் அவர் உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயத்த தந்திருக்காருன்னீங்க. இதுக்கு முன்னாடி உங்களால் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது இல்லையா சார்? அதுக்கு முன்னாடி வந்து பண்ண முடியுமா ட்ரை பண்ணியிருக்கேம்மா. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னமும் பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு அந்த விஷயம். ஸோ அந்த கண்ணுன்ற விஷயம் இருக்குல்ல, அவரோட கண்ணு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த அவர் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
அவர் நல்லா ஆஜான போகவா இருப்பாரு, சுவாமி ஃபேஸ் அவ்வளோ தேஜஸா இருக்கும். ஆனா அந்த கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா குட்டியோன்னு தான் தெரியும். ஒரு அதுக்கு ஓமை சொல்லணும் பாத்தீங்கன்னா, நம்ம யானை இருக்குல்ல, யானை எவ்வளவு பெரிய யானை, ஆனா யானை கண்ணு பாத்தீங்கன்னா தெரியாது, சின்னதா இருக்கும்ல. அந்த யானைக்கு அவ்வளவு சக்தி இருக்கும், ஆனா அது கண்ணு சின்னதா இருக்கும்ல. கண்ணு தான் அவ்வளவு விஷயமா. ஏன்னா யோகத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா கண்ணுன்றது பாத்தீங்கன்னா பயங்கரமான விஷயம். அந்த கண்ணுல அந்த ஒளி தெரியும். அவரோட அந்த கண்ணை அங்கே போய் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல தெரியும். அந்த இதெல்லாம் வந்து நம்ம வார்த்தையில வந்து இது பண்ண முடியாது. புரியுது. ஸோ நீங்கள் தேன் தித்திக்கும், தேன் சுவையாக இருக்கும், தேன் சுவைன்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். அந்த சுவை என்னன்றது நம்ம அதை பருக்கி பார்க்கும்போது தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த புக்கில் இருக்குது சொல்கிறாங்க அப்படின் போது புக்கை ரெஃபரன்ஸ் தான். ஸோ அது மேல்பட்டு அந்த புக்கை நம்ம படிக்கல. அந்த நம்ம லகிரி மகாசாயோட அந்த லைன் வரும்போது பார்த்து அவர் கண்ணு அது சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அனுபவிக்கும் போது ஆனந்தம் தெரியுது. அடுத்து மகாவதர் பாபாஜியை நோக்கி போகணும். ஸோ அதை அவர்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். குரு மூலம் தான் போக முடியுமா? அது நம்ம நினைச்சாலும் போக முடியாது. இப்போ வந்து நம்ம போய் குருவை தேடி போக முடியாது. நீ குருவை தேட ஆரம்பிச்சிட்டா குரு தான் ஒன்று தேடி வந்து நம்ம தான் குரு தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிலரும் சொல்லிப்பாங்க, இவர் தான் என் குரு, நான் வந்து அகத்தியரை குருவை நினச்சி கும்பிட்றேன். அது மானசீக குரு. மானசீக குரு இருக்காங்க, சூட்சும குரு இருக்காங்க, சூழ குரு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் நம்மளை தேர்ந்தெடுத்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், மகா அவதார் பாபாஜியை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ என்னென்னா அவரை பார்க்கணுன்னா அவர் உத்தரவு கொடுத்தா தான் நம்ம போக முடியும். அப்படி நம்ம சொல்கிறதுல வந்து ரஜினி சாராக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவரை தேடி தான் போகிறாங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் வந்து ரொம்ப நாளாக பாபாஜியை தேடிட்டே இருந்ததாகவும் அவருக்கு அவர் காட்சியை தராத மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால சார்? ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பிள் நிறுவனமே வந்து என்னதான் ஒரு காட்சி தரலனாலும் அந்த ஆப்பிள் நிறுவனம் அவர் எப்போ பாபாஜியை தேடி வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பெருசாச்சு அப்படின்னு சொல்றாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாமா. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தேடி போக 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 தான் அந்த விஷயத்து மேல இருக்க அந்த பற்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சித்தரை பார்த்துட்டா பணக்காரன் ஆயிடலாம், பெரிய கோடீஸ்வரம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. காசு பணன்ற விஷயம் கிடையாதுங்க. இப்போ அவங்க நினைச்சாங்களேன், ஒரு தங்க மாலை, வைர மாலை நிறைய உருவாக்கிடலாம். எக்ஸாம்பிள் நம்ம கொங்கண சித்தர் இருக்காரு, தங்கத்துக்கு அடிமை. இங்கே ஒரு மலையை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான். இன்னும் சொல்ல போனால் ரசவாதன்ற மாதிரி நிறைய சித்தர்கள் இன்னும் இருக்காங்க. சென்னையிலே குறிப்பாக சொல்ல போனால் நம்ம வரலாம சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பை தங்கமாக்கி கொடுத்தவர். ரொம்ப வருஷம் முடியாது, இப்போ ஒரு சமீபமாக ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் 93 ஜீவசம் அடைஞ்சார். அப்போல்லாம் கஷ்டம் வரவங்க இரும்பை தங்கமாக கொடுத்தவர். ஸோ அப்படின் போது சித்தர்கிட்ட காசு பண்ணுற விஷயம் கிடையாதுங்க. அந்த ஆன்மா இருக்குல்ல, ஆன்மா சுத்தமாகும். ரெண்டாவது விஷயம், உங்கள் கர்மா கழியும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்மாவால் தான் அவஸ்தைப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கும். நீங்கள் என்ன தான் கோயிலுக்கு போவீங்க, தோஷம் தீராது. நீங்கள் ஜீவசமாதிக்கு போக போக தான் உங்கள் கர்மா கழியும். கர்மா கழிஞ்சால் தான் தோஷம் தீரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் நீங்கள் சொன்னீங்க அழகா, அவர் வந்து தேடி பார்த்தாரு, அவருக்கு காட்சி கிடைக்கல. ஆனால் அது அப்பா போய் ஆப்பிள் ஆரம்பிச்சார், ஆப்பிள் பெருசாக அமைஞ்சுது அப்படி சொன்னீங்களே. அந்த கர்மா கழிஞ்சது தான் அந்த தேடல் அவருக்கு. கர்மா கழியது அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தொழிலை வளர்ச்சி அடைஞ்சார். இப்போ விராட் கோலி ஆகட்டும், நம்ம ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேடல் இருக்குல்ல, அந்த தேடல் போய் முழுமையடையும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயம் புரியப்படும். என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, பதவி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவர் நினைக்கணும், வாடா நாயே பார்த்துட்டு போடா, அவ்வளோதாங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்படின் போது அவர் மனசு வச்சா மட்டும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் சொல்கிறேன் அவர் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்ட்டு, அது விண்ணப்பம். நான் அவர் பார்த்துட்டேன்னு சொல்கிறது வந்து தப்பு. அவர் கருணை காட்டணும். அவன் அருளால் அவன் தாள் வழங்கின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அங்கே விஷயம். ஏன்னா அவர்கிட்ட அந்த விண்ணப்பிச்சிருக்கேன், ஐயா உங்களை பார்க்கணும் ஐயா, இமயமலையில் வந்து எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுங்க. எல்லாரும் வந்து நான் படித்து கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க இந்த அனுபவத்தை அனுபவிச்சாங்கட்டு. ஆனால் நான் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணரல் தான், ஃபீலிங்ஸ் தான். அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கணும், எனக்கு கருணை காட்டுங்க உங்களை வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னும் போது நம்ம வேண்டும் போது தான் அந்த ப்ரேயர் தான் வந்து நம்மளை அந்த கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் விண்ணப்பம். என்கிட்ட காசு இருக்குது, நான் பணம் இருக்குது, நான் இங்கே வந்து உட்காந்து இன்டர்வியூலாம் கொடுக்குறேன், நான் பெரிய ஆளு, நான் வந்து உங்களை பார்க்க வரலாம் தலைகாணாது. அதெல்லாம் முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து அங்கே போகிறோமா, அந்த ஆத்மாத்மா ஒரு விஷயம், அந்த இருக்க அந்த பேரானந்த அனுபவிக்க தான் போகிறோம். ஸோ அப்படின்னும் போது நிறைய விஷயம் வந்து இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. சித்தர்கள் விஷயம் போது விளையாட்டு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இப்போ சமீபமாக நிறைய யூடியூப்ஸ்லாம் வீடியோஸ் பார்க்குறோமா, நீங்கள் சித்தரை கும்பிட போனீங்கன்னா வந்து உங்கள் ராசியில் கேது இப்படி இருந்தால் தான் நீங்கள் சித்தர் வழிபாட்டில் போக முடியும். உங்கள் ராசியில் வந்து குருவும் கேதுவும் இந்த மாதிரி இருக்கணும், குரு இந்த இடத்துல இருக்கணும், கேது இந்த பொசிஷனில் இருக்கணும் 12 கட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்ல போனாங்களேன், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீ சிவன் கோயில் போனாடா, சிவனை போய் கும்பிட்டுருக்க, சிவனை போய் கும்பிட்டேன்னு ஆண்டியா போய்டுன்னு சொல்லி பயமுத்துறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது பிரதோஷமான சிவன் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. பிரதோஷமான சிவன் கோயில் அவ்வளோ கூட்டம் இருக்குது.
போனவங்களாம் ஆண்டியா போயிட்டாங்களா? கிடையாதுங்க. சித்தர்களை வழிபாடு மூலியம் போனீங்கன்னா, நீங்க குடும்பத்த விட்டு போக மாட்டீங்க. குடும்பத்த விட்டு இழுத்து போயிடுவாங்க. சித்தர்கள் போனா, "நீ குடும்பத்த விட்டு போயிடுவ. நீ வந்து திருவண்ணாமலைக்கு எங்கேயாவது சாமியாரா போயிடுவ." அப்படிலாம் கிடையாது. நானும் இல்லறத்துல தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யோகா முறையில இருக்காங்க. அவங்க எல்லாருமே இல்லறத்துல இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, நெறைய சித்தர்கள் இல்லறத்துல இருந்து தான் சித்தர்களா மாறுனாங்க. அதனால குடும்பத்துக்கும், சித்தர கும்புறதுக்கும், ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க ஜீவசமாதிக்கு போறீங்களா? உங்களுக்கு எந்த ஜீவசமாதி வீடு பக்கத்துல இருக்கோ, அந்த ஜீவசமாதிக்கு போங்க, வழிபடுங்க. ஸோ அப்படின்னும்போது நீங்க ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா, சாமியாரா போயிடுவேன் அப்படின்லாம் தப்பான விஷயம். யாரையும் தப்பா கைட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து என்னன்னா, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சித்தர யாரும் போக முடியாது. நீங்க ஒரு விஷயம் வந்து போகணும்னு நினைச்சாலே பெரிய விஷயம். ஆனா அவையே சொல்லியிருப்பாங்க, "அறம் செய்ய விரும்புதான். நான் ஜீவசமாதிக்கு போகணும், உங்கள வந்து பார்க்கணும்" அப்படின்னு நீங்க அந்த விண்ணப்பத்த வச்சாலும், அந்த விண்ணப்பம் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால வந்து நீங்க ஜீவசமாதிக்கு போயிட்டா சாமியாரா போயிடுவீங்க, இல்ல குடும்பத்த விட்டு போயிடுவீங்கன்னா, இது தப்பான ஒரு விஷயம். போங்க, ஜீவசமாதி போகாதான் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து புலன்படும். வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அப்படின்னும்போது உங்க கஷ்டம்லாம் தீரும் ஜீவசமாதி போனீங்கன்னா. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும். முக்கியமான விஷயம், நான் யார்? நம்ம ஆன்மா யாரு? ஏன்னா நான் ஏன் இங்க வந்து பிறந்தேன்? எனக்கே இந்த பிறவி கிடைச்சது. ஏன்னா அரிது மானிடராய் பிறப்பை அரிது. இந்த பிறவியில இல்லைன்னா அடுத்த பிறவில எப்போன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த பிறவி வந்துட்டோம், மனுஷனா வந்துட்டோம். அப்படின்னும்போது இந்த கர்மாவை கழிச்சிட்டு போறதுக்கான வழிய தான் நம்ம தேடணுமே தவிர, திருப்பி கர்மாவை சேர்த்துட்டு போறதுக்கான வழிய நம்ம எக்காரணத்த கொண்டும் பார்க்கக்கூடாது. கர்ம கழியத்தின் ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவசமாதி மட்டும்தாங்க. பாபாஜியை பத்தி நிறைய விஷயங்கள சொன்னீங்க சார். பாபாஜியோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு நம்ம வேண்டிப்போம். நன்றி சார். கண்டிப்பாங்கம்மா. ஓம் சிவாய.